ஹாய், நான் ப்ரூனோவோட பேரண்ட்டு. ஒரு 45 டேஸ் சென்னையிலேருந்து இவனை வாங்கினோம். வந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தான். அப்புறம் ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் பார்க்குறப்ப கழுத்துலாம் மேலே தூக்கிக்கிட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கத்தில் இருந்தான். ஆல்மோஸ்ட் ஹோப்பே லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உடனே அவங்க இம்மிடியேட் மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவனை ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் ஒரு ரியாலிட்டி ஹார்டாக ஹிட் ஆச்சு. ஹியூமன் பீங்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே சேம் இம்பார்ட்டன்ஸ் பெட்டுக்கும் ஒரு அனிமலுக்கும் இருக்குன்ட்டு, நம்ம என்ன ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணுறோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் ஒரு பெட்டுக்குமே இருக்குன்ட்டு போன அக்டோபர் 13th வந்து அவனுக்கு சார் சொன்ன மாதிரி கண்ணில் அல்சர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு சைடு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னா. நான் ஒன்னொரு சைடு எனக்கு ரொம்ப ஹோப்பாக இருந்துச்சு, இங்கே வந்தால் கண்டிப்பாக சரியாயிரும். ஸோ அந்த ஹோப்பில் தான் அவன் விட்டுட்டு போனோம். அப்போ நெக்ஸ்ட் டே சர்ஜரி பண்ணாங்க. இப்போ அவன் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்டு. பீப்புள் இன்னும் அரௌண்ட் பவானி, கொமரப்பாளையம், லக்ஷ்மி நகர் எல்லாரும் உங்களுக்கு க்ரூமிங் ஆகட்டும், என்ன வேக்சினேஷன், எனி ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆப்வியஸாக ஏகே அனிமல் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாம். ஹைலி ரெக்கமெண்டடு. கண்டிப்பாக டாக்டர் மேம் வந்து கியூர் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்தால் கியூர் ஆயிரும். தேங்க்யூ.